இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லம் சூராவுடைய விளக்கம் போன தடவை பார்த்தோம். இன்றைக்கி சூரா அல் பக்ராவுடைய தப்சீர் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது குரானில் 2வது சூரா அல் பக்ரா. இது இறங்கின காலகட்டம் முதல்ல பார்க்கணும். இந்த குரானில் ஃபஸ்ட்டு சூரா 2வது சூரா அப்படின்ன உடனே அது இறங்குனது ஃபஸ்ட்டு 2வதா? இப்போ இருக்கிற சீக்வன்ஸ் மாறி இருக்குது. குரான் இறங்கின சீக்வன்ஸு வேறு, இப்போது நம்ம கையில் கிதாபில் இருக்கிற சீக்வன்ஸு வேறு. இப்போ இந்த சீக்வன்ஸு ஏன் மாற்றணும்? எந்த சீக்வன்ஸில் இறங்குதோ அந்த சீக்வன்ஸ்லேயே அல்லாஹ் வச்சுருக்கலாம். இப்போ எந்த சீக்வன்ஸு அல்லாஹ் சிறந்ததுன்னு நினச்சானோ அந்த சீக்வன்ஸில் அல்லாஹ் இறக்கியிருக்கான். ஆனால் இறக்கி கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி வருஷம் அவங்க ரம்ஜான் குரான் ப்ரூஃப் பார்ப்பாங்க. ஒவ்வொரு ரம்ஜான்லேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குரான் ப்ரூஃப் பார்ப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுவாங்க. 30 நாளும் ரசூல்லா வீட்டில் இருப்பாங்க. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். குரான் வச்சு ஃபுல்லாக ப்ரூஃப் பார்த்து அதில் எந்தெந்த ஆயத்து எந்தெந்த இடத்துல மாற்றணும், எந்தெந்த சூறாவில் எவ்வளோ ஆயத்து இருக்குது, அது எல்லாமே ஒரு வாட்டி ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. கடைசி வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பண்ண அந்த ஃபார்மேட்டு தான் இப்போ நம்ம வச்சுருக்கிற குரான். கடைசி வருஷம் மட்டும் ரசூல்லா என்ன பண்ணாங்க? ஏன்னா ரசூல்லா மௌத்தாக போகிறாங்க. அப்போ அதனால் இனி இந்த உம்மத்துக்கு குரானுடைய ஒரிஜினல் சீக்வன்ஸு தெரியணுங்கிறதுக்காக இப்னு மசூதையும் கூட வச்சுக்கிட்டாங்க. அப்போ கடைசி வருஷம் 3 பேர் ப்ரூஃப் பார்த்தாங்க குரானை. ரசூலுல்லா, ஜிப்ரீல், இப்னு மசூத். இவங்க 3 பேர் உட்காந்து குரானுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போது இப்போ இந்த பக்ரா ஏன் இப்படி வச்சுருக்கிறான் அல்லாஹ்? ஏன் அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணி கொடுக்கப்பட்டுச்சு. அதை நிறைவேற்றுறதுக்கு படிப்படியாக ரசூல்லாவுக்கு எங்கெங்கெல்லாம் ரசூல்லா ஸ்டக்காகி நின்னாங்களோ அந்த சீக்வன்ஸில் அல்லாஹ் படிப்படியாக குரானை இறங்கி அல்லாஹ் ரசூல்லாவுக்கு வழிகாட்டினான். இப்போது படிப்படியாக வழிகாட்டினா அல்லாஹ் அப்படிங்கும்போது அதில் சில சீக்ரெட் இருந்தது. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு ரசூல்லாவுக்கே தெரியாது. எப்போ குரான் ஒரு தடவை இறங்கிருச்சோ அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு? சீக்ரெட்டு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அப்போது அபூஜஹிலுக்கு மக்கா வெற்றியில் ரசூல்லா நமக்கு எதிராக படையெடுத்துட்டு வருவாங்கன்னு முதல்ல குரானில் இறங்கியிருந்தா அவன் மக்காவில் வச்சே ரசூல்லா கதையை முடிச்சிருப்பான். அவன் என்ன நினச்சான்? குறைஞ்சபட்சம் மதீனாவில் இவர் போகும்போது கூட இங்கேருந்து ஓடி போகிறாரு அப்படின்னு தான் அவன் நினச்சான். அதுதான் அவன் நினச்சான். போயிட்டு திரும்பி வருவாருன்னெலாம் அவன் கற்பனை கூட பண்ணல. ஆனால் குரான் இந்த தௌபாவில் இருக்கட்டும், அல்ஃபாலில் இருக்கட்டும், பஹராவில் இருக்கட்டும், சூரா முஹம்மதில் இருக்கட்டும், இதெல்லாம் குறைஷிகளுக்கு எதிராக போரிடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லாவுக்கு அல்லாஹ் ஆர்டர் போடுறான். அந்த வசனங்கள்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா, இப்போ பஹரா 2வது அத்தியாயத்தில் இருக்குது. 2வது அத்தியாயத்திலே போர் சம்மந்தப்பட்ட வசனங்கள் இருந்திருந்தால் குறைஷிகள் அலர்ட் ஆகிருப்பாங்க. இவங்க பாரசீகத்தை ரோமாபுரியை மட்டும் தூக்க வந்துடல, இவங்க நம்மளையும் சேர்த்து தான் இவங்க தூக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த குரானை காமிச்ச ரசூல்லாவை என்ன பண்ணியிருப்பான்? இல்லாமல் ஆக்கியிருப்பான். ஸோ அந்த சீக்வன்ஸ் ரசூல்லா இப்போ மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் நம்ம கூடுதலாக புரிஞ்சுக்கணும். ரசூல்லா ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஒரு ஒர்க் அவங்க சாதித்து முடித்தாங்க. அல்லாஹ்வுடைய சொல்படி ஒரு நிர்வாகத்தை அமைச்சு ரசூல்லா காமிச்சாங்க. இந்த நிர்வாகத்தை அமைக்கிறதுக்கு எந்த வழியெல்லாம் நம்ம, அதாவது எந்த நெளிவு சுழிவுலாம் வருங்கிறத வச்சு தான் அல்லாஹ் குரானை கைட் பண்ணான். இப்போ எதிரிகள் எல்லாருக்கும் அந்த ரூட்டு தெரியும். இப்போ இந்த ரூட்டில் தானே நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம அதுக்கப்புறம் ரசூல்லாவுக்கு அப்புறம் யாராவது இந்த குரானை எடுத்து பிரச்சாரம் பண்ணால் எதிரிகள் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, அடுத்தது இவங்க இதை தான் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் கூடுதலாக புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சீக்வன்ஸு பயன் கொடுத்தது.
ஏன்னா ஒரு தடவை மட்டும்தான் ரகசியமாக இருக்கும், ரெண்டாவது தடவை அது ரகசியமாக இருக்காது. அதனால் இன்றைக்கி மாறிப்போன உலகத்துக்கு ரசூல்லாவுக்கு இறங்கின சீக்வன்ஸு யூஸ் ஆகாது. அதனால் நமக்கு எப்படி யூஸ் ஆகுமோ அல்லாஹ் அந்த மாதிரி வச்சுட்டான். இப்போ இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் வந்து குளோபலாக உலகம் பூரா ரசூல்லாவுடைய உம்மத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ். புரியுதா? அப்போ இந்த சீக்வன்ஸை பற்றி இன்னும் நீங்கள் கடந்து போக போக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சுருக்கமாக இதை தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஏன் சீக்வன்ஸ் மாற்றப்பட்டிருக்கு, அப்போ ஏன் ஒரு மாதிரி இறங்கிச்சு, இப்போ ஏன் மாற்றணும், அதுதான் பெஸ்ட்டு சீக்வன்ஸ்னால் அந்த சீக்வன்ஸில் இன்னும் இருக்கணும், இது பெஸ்ட்டு சீக்வன்ஸ்னால் இந்த சீக்வன்ஸில் அப்போ இறக்கியிருக்கணும். அப்போ இறக்குனது ஒரு தடவை பண்ணிட்டான், அதுக்கப்புறம் எல்லாம் களைச்சி விட்டுட்டான். இப்போ வேறு மாதிரி செட் பண்ணி ஏன் கொடுக்குறான் அப்படின்னா, ஒன் டைம் தான் சீக்ரெட்டாக இருக்கும். அந்த சீக்ரெட்ஸ்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி எல்லாம் காமிச்சிட்டான். அதுக்கப்புறம் அது சீக்ரெட்டாக இருக்காது. இனி இந்த உலகம் வேறு மாதிரி செயல்படுங்கிறது தான் இதிலேருந்து மெசேஜ். இப்போது அந்த காலகட்டத்துக்கு வருவோம். இந்த சூறா எப்போ இறங்குச்சு? மக்கால இறங்கிச்சா மதீனாவில் இறங்கிச்சா? பக்கரா மதீனாவில் இறங்கின சூறா. அப்போ மதீனாவில் எப்போ இறங்கிச்சு அப்படின்னா, ஹிஜ்ரத்து செஞ்ச ஆரம்ப காலகட்டத்திலே இறங்கிச்சு. ஹிஜ்ரத்து செஞ்ச உடனே, ஹிஜ்ரத்து போனாங்க இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த காலகட்டத்துடைய ஆரம்ப காலகட்டம் பத்ருக்கு முன்னாடியே இறங்கிச்சு இந்த சூறா. அப்போ இதில் இன்னொரு குரானுடைய இன்னொரு அடிப்படை லெசனும் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, குரானில் ஒரு சூறா மக்காவில் இறங்கின சூறா அல்லது ஒரு மதீனாவில் இறங்குற சூறான்னா நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, முழு சூறாவும் மதீனாவில் இந்த காலகட்டத்தில் தான் இறங்கிச்சின்னு நினச்சிக்கூடாது. மெஜாரிட்டியான வசனங்கள் அந்த மக்காவுடைய இறங்குனதாக இருக்கும், அல்லது மெஜாரிட்டியான வசனங்கள் மதீனாவில் இறங்குனதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சூறாலேயே மக்காவில் இறங்கின ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறங்கின வசனங்களும் இருக்குது. இந்த சூறா நான் தான் சொன்னேன்ல, குரானுங்கிறது என்ன, மல்டிப்புள் பயான், அல்லாஹ்வுடைய மல்டிப்புள் லெக்சர்ஸ். இப்போ இந்த சூறாவில் மட்டும் கிட்டத்தட்ட 100கணக்கான லெக்சர்ஸ் இருக்குது. இந்த சூறாலேயே மட்டும் 100கணக்காக இருக்கலாம், அல்லது ஒரு சிலது 40, 50, அதாவது 100க்குள்ளே. ஆனால் அதிகமான லெக்சர்ஸ் இந்த சூறாவில் தான் இருக்குது. அப்போது ஒரு சில பயான்கள் எப்போ இறங்குனது, மக்காவுக்கு ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறங்கியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பயான்கள் ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் இறங்கியிருக்கு, ஒரு சிலது கடைசி காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்திலையும் இறங்கியிருக்கு. உதாரணத்துக்கு வட்டி தடை செய்யப்பட்ட வசனம், இதுதான் கடைசியாக ஷரியத்து இறங்குனது. இது ஹஜ்ஜத்துல் விதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கப்பட்ட வசனம். இது வட்டி தடை செய்யப்பட்ட, அது எங்கே இருக்குது, பஹரால தான் இருக்குது. அப்போ இப்போ நாங்கள் என்ன சொன்னோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஹிஜ்ரத்துக்கு உடனே இறங்கின சூறான்னு. அப்போ யாரும் போட்டு என்ன எதிர்கேள்வி கேட்டுறக்கூடாது, ஹிஜ்ரத்துக்கு கடைசியில் தானே வட்டி தடை செய்யப்பட்டது, இது எப்படி ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி, ஹிஜ்ரத்துக்கு நடந்த உடனே நடந்திருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அதே மாதிரி மக்காவில் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி நடந்த சில வசனங்களும் இதில் இருக்குது. சில விஷயங்கள் பொறுமையை பற்றியும் சகிப்புத்தன்மையை பற்றியும் அதெல்லாம் குரானில் இது பேசுது. அதே மாதிரி அப்போ இதில் இந்த விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை வச்சு சர்ச்சை பண்ணிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு தர்க்கம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இது நம்ம சொல்கிறோம், இது மக்காவில் இறங்கின வசனம், மக்காவில் இறங்கின சூறா, மதீனாவில் இறங்கின சூறா அப்படின்னா மெஜாரிட்டியான வசனங்களை குறிப்பிட்றதுக்காகத்தான் நம்ம இது சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இப்போ இது எப்போ இறங்கிச்சு மெஜாரிட்டியான வசனங்கள் அப்படின்னா, மதீனாவுக்கு போன உடனே ஆரம்ப காலகட்டம், அந்த காலகட்டத்தில் இறங்கிச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, மதீனாவில் இருந்த சூழல் எப்படி, மக்காவை பற்றி நான் சொன்னேன்ல, மக்காவில் பனு உமையா, பனு ஹாஷிமு, பனு அத்தி, பனு தைம் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்களுக்குன்னு ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபைக்கு பேர் என்ன, தாருன் நத்வான்னு இருந்துச்சு. அதில் லீடர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணப்பட்டாங்க, ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒரு தலைவரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த தலைவர்களில் ஒரு எலெக்ஷன் நடத்தி அதில் ஒரு ஆளை அந்த ஊருக்கே தலைவராக, காமன் தலைவராக போடுவாங்க. இவங்க ஹஜ்ஜோட விவகாரங்களை கவனிப்பாங்க. இவங்களுடைய பிஸ்னஸ்ஸு என்ன, அந்த டிரான்ஸ்போர்ட்டு பிஸ்னஸ்ஸு இவங்களுடைய மெயின் எக்கனாமிக் வருமானத்துக்கான சோர்ஸாக இருந்துச்சு. அப்போ மதீனாவில் என்ன சிச்சுவேஷன் இருந்துச்சு, மதீனாவில் குளங்கள் என்ன இருந்துச்சு, மதீனாவில் குளங்கள் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதீனாவில் குளங்கள் என்ன இருந்துச்சு, 2 குளங்கள் இருந்துச்சு. அரபு குளம்,
அரபுகள், அரபு அந்த இணை வைப்பாளர்கள்னு சொல்லுவோம்ல, முஷ்ரிக்கிகள், சிலை வணங்கிகள், இந்த கூட்டத்தில் 2 பேர் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. ஒன்று அவுஸு, இன்னொன்று கஸ்ரஜ். இந்த 2 கூட்டம் இருந்தது. அவுஸுடைய தலைவரும் யார்? சாது பின் உபாதா, இன்னொருத்தர் சாது பின் முஆத். 2 குலங்களுடைய தலைவருடைய பேரும் சாது தான். 2 குலங்களுடைய தலைவர் பேரும் சாது. அப்போது இவங்க 2 குலங்கள் இருந்துச்சு மதீனாவில். முஷ்ரிக்குகள், அதாவது சிலை வணங்கிகள் 2 கூட்டம் இருந்துச்சு. அது இல்லாமல் யூதர்களுடைய 3 குலங்கள் இருந்துச்சு. யூதர்களுடைய 3 குலங்கள், பனு குரைலா, பனு நசீர், பனு கைனுகா. இந்த 3 குலங்கள் யூதர்களுடைய குலங்கள் 3. இவங்க 3 டீமு, இவங்க 2 டீமு, மொத்தம் 5 குலங்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தது. இவங்களுக்கு இன்கம் என்ன, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னா பிஸ்னஸ் கிடையாது. ஏன்னா குறைசிகள் வியாபார பொருளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இவங்க போனால் இவங்களை கொன்றுவாங்க. இவங்க எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணால், பொருள் எடுத்துகிட்டு போனால் எங்கே தாண்டாது, 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கூட தாண்டாது, காலி பண்ணிடுவாங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ணோம்னா ஒரே வழி தான் இருக்குது, குறைசிகளோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு குறைசிகளை மதீனா வரைக்கும் வர சொல்லி அவங்க போகும்போது இவங்க சரக்கையும் தூக்கி போட்டு அப்படியே போனால் தான் ஆச்சு. அந்த மாதிரி போயும் இவங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருந்துருக்குறாங்க. அப்போ குறைசிகள் தான் இவங்களுக்கு தலைவர்கள், பெரிய ஆள்கள். புரியுதா? அப்போ இது மாதிரியும் போகிறாரா, அந்த உமர் சீரீஸ்லேயே வரும்ல, மதீனாவுடைய பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து மக்காவில் ஒருத்தன் விற்றுட்ருப்பான்ல, ஈரமான பேரிச்சம்பழம், ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எத்திரிப்புடைய பேரிச்சம்பழம்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக அம்ரு பின் சுஹைல் அவர் அவர் காசு கொடுத்து இதோட எங்கள் ஊரை பற்றிலாம் நீ தப்பாக பேசக்கூடாது அப்படிம்பாரா. அப்போ ஒரு வகையில் இவங்க தனியாகவும் வாழலை, மக்காவோட இவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. இந்த பத்ரு போரில் கூட சாத் பின் முஆத் இருக்கார்ல, அவர் கூட பார்த்திங்கன்னா ஹிஜ்ரத் ஆனதுக்கப்புறம் மக்காவுக்கு உம்ரா செய்வார். மக்காவுக்கு இவர் உம்ராவுக்கு வருவார். யார்? மதீனாவில் இருந்து அவர் முஸ்லீமாக இருந்து ரசூலா வர முடியாது, ஆனால் இவர் வருவார். வரும்போது மிரட்டுவான் அபூஜெயில், என்ன தைரியம் இருந்தால் என் ஊருக்கு நீ உம்ரா வர, முஸ்லீம் ஆகிட்டு நீ என்ன தைரியமாக வர அப்படின்னா, அப்புறம் அவர் கேட்பார், எங்கள் ஏரியா தாண்டா நீ போகணும், என் மேலே கை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னோன்னு அங்கே ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பார். அங்கே உமையா இருக்கிறாருல, யார் உமையா? யார்? பிலாலுடைய ஓனர், பிலால் ரலியல்லாஹுடைய ஓனர் இருக்கான்ல, அவனும் இவரும் பார்ட்னரு. சாதும் உமையாவும் பார்ட்னரு. அப்போ உமையாவுடைய அடைக்கலத்துக்கு கீழே தான், ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு கீழே தான் அவர் வந்திருப்பார். அப்போ உமையா சொல்வார், இவரெல்லாம் நீ கை வைக்கக்கூடாது போ அப்படிம்பார். இப்போ உமையா கூட திட்டுவான், சாது உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நீ ஏன் முகமது கூட சேர்ந்து சுற்றுற அப்படின்ன உடனே சாது ரலியல்லாஹு சொல்லிடுவார், நீ இந்த இடத்துல கொல்லப்படுவேன்னு ரசூலா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீ ஏன் தேவையில்லாமல் இவங்களோட சேர்றன்னு அவர் பேசுவார். பத்ரில் நீ கொல்லப்படுவேன்னு ரசூலா சொன்னாங்க அப்படின்னா, நான் கொல்லப்படுவேன், நான் முகமது சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் பயந்துகிட்டே தான் இருப்பான். அதுக்கப்புறம் தான் வரமாட்டான். அவன் தெரியுமில்ல, வரமாட்டான். அபூஜெயில் அவனை பொம்பளை மாதிரி இது பண்ணிட்டுருன்னு சொல்லிட்டு சாம்பிராணி புகை போட்டு வெறுப்பேற்றுவான். அதுக்கப்புறம் அவன் கிளம்பி வருவான், வந்த உடனே செத்து போயிடுவான். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்களுக்குள்ளே இருந்த பார்ட்னர்ஷிப்பும் இருந்துச்சு. யாருக்கு? மதீனாவுக்கும் மக்காவுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப்பும் இருந்துச்சு. இப்போது ரசூலாவுக்கு இந்த இடத்துல முற்றிலும் புது எக்ஸ்பீரியன்ஸ் மதீனா. ஏன் அப்படின்னா, அரபுகள் மட்டும்தான் அவர் தாவா செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கே? மக்காவில். அரபுகளுக்கு எல்லாமே புதுசு, அல்லாஹ் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி ரசூல்கள், இறை தூதர்கள்ங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு புதுசு, வேதங்கள் அவங்களுக்கு புதுசு, மறுமை சம்பந்தப்பட்ட அந்த நாலேஜும் அவங்களுக்கு புதுசு. சரியா? இவங்களுக்கு எல்லாமே புதுசு. ஏன்னா இப்ராஹிம் நபி வந்துட்டு போய் கிட்டத்தட்ட 4000 வருஷமான கேப் ஆயிடுச்சு அவங்களுக்கு. 4000 வருஷத்தில் அவங்களுக்கு எல்லாமே மறந்துருச்சு. ஆனால் மதீனாவில் என்ன, யூதர்கள் இருந்தாங்க, அவங்க மூசா நபியுடைய ஃபாலோயர்ஸ். அவங்களுக்கிட்ட என்ன இருந்துச்சு? வேதமும் இருந்துச்சு. அல்லாஹ்னா யார், வேதம்னா எது, வஹீனா என்ன, இறுதி நாள்னா கயாமத் நாள்னா என்ன, இதெல்லாமே தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. இவங்களுக்கு ஏபிசிடிலேருந்து எல்லாமே கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. இவங்கக்கிட்ட நம்ம அவ்வளோ சிரமப்பட வேண்டியதில்லை, டைரெக்டாக விஷயத்தை சொன்னால் இவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்பினாங்க. ஏன் நம்பினாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருந்தார்ல, வரக்கா பின் நௌஃபல், ரசூல்லா நபி ஆன உடனே போய் அவரை தானே மீட் பண்ணுறாங்க. புதுசாக ஒரு அலி போய் கூட்டிகிட்டு வர்றாருல குழந்தையாக இருக்கும்போது,
அவர் வந்து ஆல்ரெடி வேதம்னா என்னன்னு தெரிஞ்சவர். அவர் டக்குன்னு என்ன சொன்னார், நீங்கள் அல்லாவுடைய தூதர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை அவர் டக்குன்னு சொல்லிவிட்டு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதே மாதிரி தான் அவரும் எதிர்பார்த்தார் ரசூலுல்லாவும். ஆனால் அவங்களுடைய நிலைமை என்னவாக இருந்துச்சு, மதீனாவுடைய யூதர்கள் நிலைமைன்னா ரொம்ப கேடு கட்டு இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மெயின் வியாபாரம் என்ன, வட்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி மோசடி, அதிலே வரும்ல, பேரிச்சம்பழம் ஏமாற்றி கெட்டுப்போன பேரிச்சம்பழத்தை நல்ல பேரிச்சம்பழம் மேலே வச்சு விற்றுருப்பான். அதே மாதிரி அன்சாரிகள் இந்த 2 கூட்டம் இருந்துச்சுல்ல, அவங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுவாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு அவங்க 2 பேர் அடிச்சுக்குவாங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயுதம் வாங்கி. போர் நடந்துச்சுன்னா எப்பயுமே வந்து இழப்பு ஏற்படும், பொருளாதார இழப்பு ஏற்படும். அப்போ பொருளாதார இழப்பு ஏற்படும் போது இவங்க ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, கடன் கொடுப்பாங்க. இந்தா நீ இன்னும் போய் 4 வாள் வாங்கிட்டு வந்து 4 குதிரை வாங்கிட்டு வந்து அடி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அவனுக்கு அடுத்த வருஷம் ஆச்சுன்னா அவனுக்கு கஷ்டம் வந்துடும், அவனுக்கு காசு பத்தாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, போய் கடன் கேட்பாங்க, தரமாட்டாங்க. யார்? அன்சாரிகள் வந்து கடன் வந்து அடைக்க முடியாது. கடன் அடைக்க முடியலன்னா என்ன பண்ணுவோம், உன் நிலத்தை எனக்கு எழுதி கொடுப்பாங்க. இப்படி நிலத்தை வாங்கி 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 பெரிய பணக்காரனாகி வச்சுருந்தாங்க இவங்க. இந்த மாதிரி ஊரை அடித்து உலையில் போட்டு இன்றைக்கி அவங்களுடைய அந்த குளோபல் பிஸ்னஸும் இன்றைக்கி அப்படி தான். இந்த உலக வங்கியை வச்சுக்கிட்டு இன்றைக்கும் வந்து அவங்க அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து வாழ்கிறாங்க, டாலருடைய அந்த இதை டாமினேஷன் வச்சு. அப்போது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ ரசூல்லாவுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு சுமையும் கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, அங்கே வந்து மக்காவில் ரசூல்லாவுடைய பிரச்சாரம் என்ன, பெரிய அளவில் கஷ்டமான பிரச்சாரம் கிடையாது. மக்காவில் என்ன அதிகபட்சமாக கற்றுக் கொடுத்தாங்க, தொழுகை, சில ஒழுக்கங்கள், பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, இது மாதிரியான சில தனிநபர் சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்கள், இது மாதிரியான தர்பியா கிளாஸஸ் மட்டும்தான் மக்காவில் அதிகம் நடந்துட்டு இருந்தது. கேரக்டர் பில்டிங், அதாவது சஹாபாக்களுடைய கேரக்டரை எப்படி பியூரிட்டியாக வச்சுக்கிறது, தூய்மையாக எப்படி அவங்கள வச்சுக்கிறதுங்கிற அந்த விஷயம் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஒரு தியரி கிளாஸ் மாதிரி. ஆனால் இங்கே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட். இந்த இடத்துல வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்கம் வந்து இப்போ கையில் வந்து ஸ்டார்டிங் லெவலில் இப்போ குட்டியாக ஒன்று கிடச்சிருக்கு, ஒரு சுதந்திர பகுதி கையில் கிடச்சிருக்கு, அதனுடைய நிர்வாகம் கையில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த நிர்வாகத்தை டெவலப் பண்ணி காமிக்கணும். இந்த நிர்வாகத்தை முதல்ல செட்டப் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங்காக இந்த நிர்வாகத்தை இதோடைய அடிப்படைகளை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். அதே மாதிரி இதில் வந்து அந்த இதில் வந்து பெருசாக ஆள்பலம் தேவையில்லை. எங்கே மக்காவில் வந்து பெருசாக ஆள்பலம் தேவையில்லை. என்ன அவங்க வீட்டில் போய் தொழுவுறாங்க, அதிகபட்சமாக பயான் கேட்குறதுக்கு ஒரு 10 பேர் வந்து உட்காருவாங்க, இவ்வளோ பேர் இருந்தால் போதும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நிர்வாகம் நடக்கணுன்னா இராணுவத்துக்கு ஆள் வேணும், போய் வேலை செய்கிறதுக்கு இங்கே போய் கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஆள் தேவை. இப்போ வந்து மேன் பவர் வந்து ரசூலாவுக்கு வந்து அதிகம் தேவைப்படுது. அதே மாதிரி இவங்களை ஃப்ரீடம் விட்ட உடனே, இப்போ நம்மக்கிட்டேருந்து ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டான், நான் உன்னை விட பெரிய கடையாக வச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ போனவொன்னு நாம் எல்லாருமே அவனை பார்த்துட்ருப்போம்ல, அவன் என்ன சாதிக்க போகிறான் அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி ஒரு சேலஞ்சும் இருக்குது, ஒரு குரோத், வளர்ச்சி காட்டியே ஆகணும் ரசூலுல்லாஹ். ஒன்று அதிகமான நம்பர்ஸ் ஆட்களை வந்து ஆட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி இவங்களுடைய அந்த குட்டி அரசாங்கம் இருக்குல்ல, அந்த குட்டி அரசாங்கம் பவர்ஃபுல் அரசாங்கமாக மாறிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் மஸ்ஜிது நபவி ரசூலுல்லாஹ் கட்டுறாங்க, அது ஒரு கீத்து குடிசை, அதை வந்து கட்டுறாங்க. அப்போ இந்த சேலஞ்ச் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு சேலஞ்சும் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மக்காவில் 13 வருஷம் இருந்தவங்கெல்லாம் யார்? எல்லாருமே ரசூலுல்லாவோட ரொம்ப நீண்ட காலகட்டம் ஸ்பெண்ட் பண்ணவங்க, ரசூலுல்லாவுடைய ஃபுல் ட்ரைனிங்கை உள்வாங்கினவங்க, எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். எல்லாருமே இஸ்லாத்தில் பழம் தின்னு கொட்டப்பட்டவங்க. ஒருத்தரும் ஃப்ராடு கிடையாது, ஒரு ஆள் கூட ஏமாற்றுவாருங்கிற சந்தேகமே கிடையாது. ஆனால் இங்கே எல்லாருமே புது ஆட்கள், ஃப்ரெஷர்ஸ். கசகசன்னு கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த 2 கூட்டமும் ஹவுஸும் இஸ்லாத்துக்கு வந்துருச்சு, கஜரஜும் இஸ்லாத்துக்கு வந்துருச்சு.
இதில் எத்தனை பேர் தேறுவாங்க, எத்தனை பேர் உண்மையிலே இஸ்லாத்தை டெடிகேஷனோடு ஏற்றுருக்காங்க, எத்தனை பேர் உண்மையிலே டெடிகேஷனோடு ஏற்றுக்கல அப்படிங்கிற அந்த சேலஞ்சும் இருந்துச்சு. புது கூட்டம் இப்போது மஸ்ஜிதில் உட்காந்துட்டுருக்கு. அந்த கூட்டத்துக்கு பேர் முனாஃபிக், நயவஞ்சகர்கள் இப்போ ஆட் ஆகிட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ரசூலானால் ஃப்ராங்காக ஏதோ ஒரு கருத்தை சொல்லி ஒரு இது பண்ண முடியும், ஓப்பனாக எல்லாமே பேச முடியும். இப்போ ரசூலா யோசித்து தான் பேசணும். ஏன்னா இங்கேருந்து கேட்டு போய் எதிரிகள்கிட்ட போய் சொல்லிட்டு போயிடுவோம். அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் அல்லா கேட்டு இப்போ புரியுதல்ல ரசூலா எவ்வளோ சேலஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. இத்தனை நாள் பயானில் லிஸ்ட்டே எடுத்துருக்க மாட்டாங்க, யார் வேணாலும் உட்காரலான்ட்டு. இப்போ உட்காடுறாங்கன்னா பயான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசி ஆகணும். உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா அது அப்போ நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் ரசூல்லாவுக்கு வந்த காலகட்டம் நமக்கும் வரும். இப்போ இதிலிருந்து தான் குரான் நம்ம கற்றுக்கணும். குரான் நமக்கு என்ன யூஸ் ஆகும்னா இப்படி தான் யூஸ் ஆகும். அப்போ ரசூல்லா வாழ்க்கை நம்ம கதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இது குரான் பார்க்க போகிறதில்ல. அங்கே என்னெல்லாம் சிச்சுவேஷன் வந்துச்சோ அந்த சிச்சுவேஷன்லாம் நமக்கும் வரும். அப்போ அதனால் சீக்வன்ஸ் இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. ரசூல்லாவுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு சீக்வன்ஸும் குரான் பேசக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் என்ன பண்ணணும், நம்ம கவனமாக உன்னிப்பாக கேட்கணும். அந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கு என்ன பண்ணிடணும், நமக்கு நல்ல மைண்டில் அது பதிஞ்சிருக்கணும். அதிலிருந்து நாம் நம்ம லைஃப்பில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். நான் தான் சொன்னல, குரான் ஒருத்தன் ஸ்டடி பண்ணான்னா அவன் உலகத்தில் எல்லாத்துலேயுமே டேலண்ட் ஆயிடுவான். குரான் ஒருத்தன் ஸ்டடி பண்ணானா அவன் டாக்டராக இருந்தால் சூப்பர் டாக்டர் ஆயிடுவான். குரான் ஒருத்தன் ஸ்டடி பண்ணானா அவன் டிரைவராக இருந்தால் சூப்பர் டிரைவர் ஆயிடுவான். குரான் ஒருத்தன் ஸ்டடி பண்ணானா அவன் சாதாரண ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சூப்பர் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக மாறிடுவான். குரான் ஒருத்தன் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தானா ஒரு பிஸ்னஸ்மேன் சூப்பர் பிஸ்னஸ்மேனாக மாறிடுவான். ஏன்னா அவன் உலகத்தில் அவனுக்கு எத்தனை ஆங்கிள்லாம் மூளையை சிந்திக்க வைக்க முடியுங்கிற அந்த அறிவு எல்லாம் கற்றுக் கொடுத்துருவான். இது குரான் மறுமைக்கு மட்டும் நமக்கு யூஸ் ஆகாது. மறுமையை விட என்னையை கேட்டால் மறுமையை விட துனியாவில் நமக்கு சூப்பராக யூஸ் ஆகும். துனியாவில் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் குரான் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அப்போ இந்த சிச்சுவேஷன் எல்லாமே நாம் ரொம்ப அப்சர்வாக பார்க்கணும். ரசூலுல்லாஹ் எப்படிலாம் மேனேஜ் பண்ணாங்க, இப்படி கூட்டம் எப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ளே இப்படி இருக்கும். 2 பேரை நம்பலாம், ஒருத்தரை நம்பவே கூடாதுன்னு இருக்கும். ஆனால் அவங்கள விரட்ட முடியாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கும். அம்மாங்கிற பேரில் உட்காந்துட்ருப்பாங்க, மாமனாருங்கிற பேரில் உட்காந்துட்ருப்பாங்க, மாமியாருங்கிற பேரில் உட்காந்துட்ருப்பாங்க, தங்கச்சிங்கிற பேரில், அண்ணாங்கிற பேரில், இங்கே யாருக்காவது ஒன்று புருஷங்கிற பேரில் செட் ஆயிரும். அப்போது நல்லா பக்காவான சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அதை விட கஷ்டமான சுச்சுவேஷனில் ரசூல்லா இவங்க இந்த மாதிரியான எடக்கு பண்ணுற ஆட்களை வச்சுக்கிட்டும் ரசூல்லா சாதிச்சு காட்டினாங்க. இப்போ புரியுதல், இந்த மேயர மாடு நக்கர மாடுன்னு இருக்குன்னு சொல்லமுல்ல. மேயர மாடு நக்கர மாடு 2 பேரும் ஓபி போடுறதுக்குன்னு எல்லா குரூப்லேயும் இருப்பான், எல்லா கம்பெனிலையுமே இருப்பான். இந்த மீம்ஸ் எல்லாம் போட போகிறாங்களே, கார் எல்லோரும் தள்ளிகிட்டு இருப்பான், ஒருத்தன் கார் மேலே ஏறி கை வச்சுட்ருப்பான். கேட்டால் என்னம்மா அவன் சம்பளம் வாங்கும்போது அவன் லைனில் நிற்பான். இதெல்லாம் மேனேஜ் பண்ணி அவனை விரட்டவும் முடியாது. ஏன்னா அவன் முதலாளியோட மச்சானாக இருப்பான். அவனுக்கு தான் ஓவர் டாமினண்ட்டாக இருக்கும். எங்கேயாவது கம்பெனியில் போய் வேலை செய்யும் போதெல்லாம் அந்த மாதிரி அல்ல கைங்கெலாம் வந்துடும். அப்போ அந்த மாதிரி ஒரு டீமு ரசூல்லா கிடச்சிருது. அவங்கள விரட்டி மூட முடியாது. ஏன்னா அந்த ஊரில் அவங்க பெரியவங்க. விரட்டுறதுக்கு என்ன காரணம் இருக்குது? ஒன்று சொல்லி விரட்ட முடியும். என்னன்னு, நீ காஃபிரு, நீ வராதுன்னு சொல்லலாம். அதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டானு. இவன் பண்ண உபத்திரவமே என்னென்னா, இவன் காஃபிராக இருந்தால் கூட கொஞ்சம் கம்மி உபத்திரவம். இவங்கெல்லாம் முஸ்லீம் ஆனாங்க பாரு, அதை விட பெரிய டார்ச்சர். ரசூல்லாவுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது எது? அபூஜஹிலை ஃபேஸ் பண்ணுறது. ரொம்ப டஃப்பாக இருந்தது எது? முனாஃபிக்களை ஃபேஸ் பண்ணுறது. ரசூல்லா சொன்னாங்க, எனக்கு கோபம் வருது, வர்ற ஆத்திரத்துக்கு விறகெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவன் வீட்டோட வச்சு ஒவ்வொரு முனாஃபிக்கும் கொளுத்திடணும்னு பார்க்குறேன். ஆனால் கொளுத்திட்டா ஊருக்குள்ளே பேசுவானுங்க, முஸ்லீமையே கொளுத்திட்டாம்பாங்க. இந்த நபி முஸ்லீமையே கொளுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி என் பேரை டேமேஜ் பண்ணுவானுங்க. அதனால் பல்ல கடிச்சிட்டு சும்மா இருக்கிறாங்க. அவங்கள திட்ட முடியாது, அவங்கள அடிக்க முடியாது, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா முஸ்லீம். ஆனால் ஓவர் ஆக்டிங் பண்ணுவானுங்க.
எந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணுவானுங்கன்னா, ஜும்மா தொழுகைக்கு ரசூலா மிம்பரில் ஏறி உட்காந்த உடனே அபூபக்கர் உமர்லாம் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான் முனாஃபிக்கு, இதோ அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய உபதேசங்களை சொல்ல வந்திருக்கிறார், எல்லாரும் கவனமாக உட்காந்து கேளுங்க. இவன் தான் கேட்க மாட்டான் கவனமாக. அப்போ அல்லாஹ் குரானில் சூரா இறக்குறான் முனாஃபிக்குன்ட்டு, நீ பொய் சொல்கிற அப்படிங்கிறான். அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு எனக்கு தெரியும், நீ சொல்லாத, ஆனால் நீ உன் வாயில் சொல்கிறது பொய், நீ அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்பலை அப்படின்னு சொல்லுவான். அப்போது முனாஃபிக்குகள் இருந்தாங்க அங்கே. சூழல் மதீனாவுடைய சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முனாஃபிக்குகள் எப்படி உருவானாங்கங்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. என்னென்னா, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யார்? ஹவுஸு கஜ்ரஜ் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரசூலா அந்த போகிறாங்க இல்லையா ஹிஜ்ரி, அதை ரசூலாவுடைய நுபுவத்துடைய 13ஆவது வருஷம், அந்த 13ஆவது வருஷம் ஒரு போர் நடக்குது, புவாஸுங்கிற ஒரு போர் நடக்குது. அந்த போரில் பெரிய ஆட்கள் நிறைய பேர் செத்துடுறாங்க. மதீனாவில் பெரிய பெரிய தலைங்க நிறைய பேர் செத்துடுறாங்க. அதில் அவங்க என்ன ஆயிடுதுன்னா, ரொம்ப கவலைப்பட்டு, இத்தனை பேர் செத்துட்ருக்குறாங்க, நமக்குள்ளே அடிச்சுக்கிறது முதல்ல நம்ம நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ஒரு ஊரில் ஒரு கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லை நமக்கு, நம்ம அவன் குலம் அவனுக்குன்னு இருக்கிறோம், இப்படி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நிர்வாகத்தை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போடுறாங்க. அதில் பெரிய குளம் இருக்குல்ல, ஹவுஸு கஜ்ரஜ் ஒரு குளம் இருக்கும். பெரிய குளம் சின்ன குளத்துடைய ஆளை கொண்டுட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கு அவன் நஷ்டஈடு மட்டும்தான் கொடுப்பான். ஆனால் சின்ன குளம் பெரிய குளத்துடைய ஆளை கொண்டுட்டான்னு வச்சுக்கோ, அவன் ஒன்றுக்கு 4 பேர் அல்லது ஒன்றுக்கு 10 பேரை கொலை பண்ணுவான். இதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நியாயம்தான், ஏன்னா நம்ம சின்னமாக இருக்கோம், அப்போ இவங்க பெரிய குளம் அப்படின்னு, இதெல்லாம் நியாயம்னு அவங்க ஒத்து வச்சுருந்தாங்க. புரியுதா? அப்படி இருக்கும்போது சரி நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் தலையெழுத்து, சின்ன கூட்டமாக இருக்கும், சின்ன கூட்டம்னா அப்படி தான் அடங்கி போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணி, அந்த கவர்மெண்ட்டுக்கு லீடராக அப்துல்லா பின் உபை பின் சலூலுங்கிற ஒருத்தரை செலக்ட் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க. அவரை ராஜாவாக நியமிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. எல்லா ராஜாவும் கிரீடம் போட்டிருக்கான்ல, நம்ம ராஜாவும் கிரீடம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரீடம்லாம் ஆர்டர் கொடுத்து அதெல்லாம் பாலிஷ் போடுற வேலையெல்லாம் நடக்குது. ரசூலா நேராக அப்போ தான் போயிட்டாங்க. போன உடனே எல்லோரும் ஒட்டு மொத்தமாக முஸ்லீம் ஆகிட்டாங்க. இவனுக்கு சரியான நோஸ்கட்டு. அவன் தான் பத்ரு போரில், உஹது போரில் திரும்பி கூப்பிட்டு போவான். இதில் கூட வரும், இதில் உமர் சீரீஸில் டீட்டெயிலாக காட்டலாத. இந்த உஹது போரில் கழித்து கூப்பிட்டு போவான். ஹம்சா கூட சொன்னார்ல, குப்பையெல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த கழுதையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு, கழுதையோ குப்பையோ என்னமோ சொல்லுவார். நல்ல வேலை இந்த இப்போயே கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இப்போயே கழிஞ்சிருச்சு அப்படின்பா. அவனை தான் ராஜாவாக போட்டிருந்தாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவனும் முஸ்லீம் ஆயிடுறான். உங்கள் மக்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் மக்கள் தலைவன், மக்கள் என்ன வழியோ அந்த வழி அப்படின்ட்டு வந்துடுறான். இப்போ இவனையும் மேட்ச் ஆகணும். அப்போ மதீனாவில் பொறுத்த வரைக்கும் 5 கிரேடில் முனாஃபிக்குகள் இருந்தாங்க. எவ்வளோ டிஃபிகல்ட் ஆயிடுச்சு ரசூல்லாவுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியதில். 5 கேட்டகரியில் இருந்தாங்க. அதில் மதீனாவில் 4, மக்காவிலே ஒரு கூட்டமும் இருந்துச்சு முனாஃபிக்கள். மக்காவில் இருந்த முனாஃபிக் யார் அப்படின்னா, முதல் வகை இவங்க மக்காவாசிங்க. மக்காவில் என்ன மாதிரியான முனாஃபிக்கள் இருந்தாங்கன்னா, இஸ்லாத்தை சத்தியம்னு உணர்ந்துக்கிட்டாங்க. இஸ்லாமு ரசூல்லா சொல்கிறது ஹக்கு அப்படின்னு உணர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க நாங்களும் முஸ்லீம் ஆகிறோன்னு சொல்கிறதுக்கு பயம். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பயம் அப்படின்னா, அடி உழுவுது. முஸ்லீமுன்னு சொன்னால் பிலால் பார்க்குறாங்க, அடி பின் எடுக்கிறாங்க. அம்மாரை பார்க்குறாங்க, அடி பின் எடுக்கிறாங்க. இப்னு மசூதை பார்க்குறாங்க, அடி பின் எடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு அடி உழுவுது? அபூபக்கருக்கும் அடி உழுவுது, ரசூல்லாவுக்கும் அடி உழுவுது. ரசூல்லா தலையிலையும் என்ன பண்ணுறாங்க, ஒட்டக குடல்லாம் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் இருக்குது எங்கே, மக்காவில். அப்போ இதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன தான் ரசூல்லா சொல்கிறது உண்மைன்னு பட்டாலும் ஏற்றுக்காமல் இருக்கிறாங்க. இவங்க ஒரு வகையான முனாஃபிக்குகள் தான். இவங்க மக்கா வெற்றி பத்ரு போரில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அபூஜஹில் கூட வராங்க, கூட அங்கே உயிர் கொல்லப்பட்டுறாங்க. அப்போது அல்லாஹ் அவங்களுக்கு சொல்கிறான், இவங்க நரகவாசிகள் அப்படிங்கிறான். அப்போ அது அவர் இன்னொருத்தர் நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன், ஆனால் அவர் முனாஃபிக் கிடையாது. ஆனாலும் அவரும் பலவீனமான ஈமானுக்கு சொந்தக்காரர். யார்? ஹாலித் பின் வலீதுடைய அண்ணன்.
அவர் அப்பயே சொல்கிறாரா? இவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். யாரை? ரசூல்லா சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கும்பார். அப்போ கரெக்டாக இருக்குன்னு ஏற்றுக்க வேண்டியது தானே. ஆனால் பத்ரு போருக்கு யார் கூட வர்றாரு? அபூஜஹல் கூட வர்றாரு. அதுக்கப்புறம் பிணை கைதியாக பிடிக்க போகிறாருல்ல. கரெக்டாக இருந்துட்டு இவர் இந்த டீமில் இருக்கலாமா? ஹக்குன்னு தெரிஞ்சால் வந்திருக்க வேண்டியது தானே. என்ன பிரச்சனை? அப்பா பேச்சு, அப்பா கோச்சிக்குவார், சங்கடமாக போயிடும். இருக்கிற இந்த பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு எப்படி வர்றது, சிரமத்தை எப்படி வர்றது, இதெல்லாம் அங்கே இருந்தாங்க. இப்போ இவங்க ஒரு வகை, சரியா? ஆனால் இந்த கூட்டம் மக்காலேயே தங்கிருச்சு. இவங்க ஹிஜ்ரத்து கூட செய்யலை. ஹிஜ்ரத்து செஞ்சாலும் பிரச்சனைன்ட்டு இவங்க என்ன பண்ணல, ஹிஜ்ரத்து பண்ணல. ஆனால் இவங்களை பற்றி இந்த மாதிரி அப்போ கொல்லப்பட்டவங்க செத்தவங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவங்க நரகவாசிகள்ங்கிறான். இவங்களை மலக்குகள் உயிரை கைப்பற்றும் போது சாட்டை வச்சு அடித்தாங்க. சாட்டைகளை அடித்து முதுகுலையும் நெத்திலையும் அடித்து அவங்க உயிர்களை கைப்பற்றும் போது அவங்க சொன்னாங்க, ஏன் எங்களை அடிக்கிறீங்க? நாங்கள் பயந்து போய் இந்த மாதிரி இருந்தோம். அப்படின்னா ஏன் பயந்து இருந்தீங்க? ஏன் இவங்கெல்லாம் போகலையா? அபூபக்கர் உமர்லாம் போகலையா? விட்டுட்டு நீங்கள் போக வேண்டியதானே. நீங்கள் துனியாவுடைய ஆசையை வச்சுக்கிட்டு நீங்கள் வராமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். ஸோ இது ஒரு கேட்டகரியா. மதீனாவில் இருந்த 4 கேட்டகரி. நம்பர் 1, இஸ்லாத்தை விரும்பாதவர்கள். யார்? அப்துல்லா பின் உபை பின் சலூல் மாதிரி. இஸ்லாத்தை அவனுக்கு விருப்பமே கிடையாது, வேண்டா வெறுப்பா உள்ளே இருந்து வேவு பார்க்கணுங்கிறதுக்காகவே இருக்கிறவன். இது முதல் கேட்டகரி. இவன் கேடுகட்ட கேட்டகரி. நம்பர் 2 யார் அப்படின்னா, இஸ்லாத்தை ஏற்றால் லாபம். அவன் என்ன கணக்கு பார்க்குறான்? பெரிய கூட்டம் இந்த பக்கம் சேர்ந்துருச்சு. ரசூல்லா வந்தவொன்னே டக்குன்னு ஹவுஸு கஜரஜி எல்லாம் இந்த பக்கம் போயிட்டாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணோம்? இந்த பக்கமே போயிட வேண்டியதான். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களும் போயிட்டாங்க. என்ன கணக்கு போட்டு போனாங்க? ரசூல்லா உண்மையாளர், இது அல்லாஹ்வுடைய தீனு, இதில் ஏற்றுக்கிட்டால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், இதெல்லாம் கணக்கு பார்க்கல. இங்கே இருந்தால் ஃபாய்தா, அதனால் அங்கே இருக்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க. இவங்களுடைய கான்டாக்ட்ஸு எதிரிகளோடனும் இருந்துச்சு. இவங்களுடைய கான்டாக்ட்ஸ் மக்காவிலையும் இருந்துச்சு, இங்கே இருக்கிற அந்த யூதர்களோடனும் இருந்துச்சு. புரியுதா? இவங்க என்னன்னா, நமக்கு எல்லாருமே வேணும்ப்பா. இப்படி ஒரு கூட்டம் இருக்கும்ல, எல்லாருமே நமக்கு பொதுவான ஆள். இவனும் நமக்கு வேணும், அவனும் நமக்கு வேணும், இவனும் நம்ம பையன், அவனும் நம்ம பையன், இப்படிங்கிற ஒரு குரூப். அடுத்த ஒரு குரூப்பு எப்படின்னா, அவங்க இஸ்லாம்னா என்னன்னெலாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. இவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளம் கன்வெர்ட் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோ, அந்த குளத்துக்கு கீழே இவங்க மட்டும் கன்வெர்ட் ஆகலைன்னா தனியாக தெரிவாங்க. இவங்க இவங்கள விட கொஞ்சம் பெட்ரு. யார்? அந்த 2வது கேட்டகிரியை விட. ஏன்னா அவங்க லாபத்து கணக்கு போட்டு வந்தாங்களே, இவங்களுக்கு லாபம் கணக்கெலாம் தெரியாது. ஏதோ இவங்க சொல்கிறாங்க புரிய மாட்டேங்குது, அவங்களும் சொல்கிறாங்க புரிய மாட்டேங்குது. சில பேர் ஜமாத்தில் இருப்பான், தௌஹீத் ஜமாத்து எனக்கு இந்த ஜமாத்து ரொம்ப பிடிக்குங்க அம்மா, சுன்ன ஜமாத்தில் இருப்பான். தப்லீக் ஜமாத்து போயிட்டுருப்பான். என்ன தப்லீக் இல்லைங்க, அங்கே போனால் நமக்கு செட் ஆகுது. சரி, தப்லீக் ஜமாத்துடைய கொள்கை என்னன்னு தெரியுமா? தெரியாது. சரி, தப்லீக் ஜமாத்து எதிராக இருக்கிறானே அவன் கொள்கையே தெரியும், அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. தொழுகை கூப்பிட்றாங்க, ஏதோ நல்ல விஷயம் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிமா. இப்போ இவன் ஓரளவுக்கு மேனேஜபிள் முனாஃபிக், இவனால் அவ்வளோ பிரச்சனை இல்லாது. ஆனால் கஷ்டமான வேலை சொன்னோன்னா இவனும் செய்ய மாட்டான். வாடா உயிர் கொடுக்கறதுக்குன்னு வரமாட்டான், வாடா பணம் கொடுக்கறதுக்குன்னு என்னம்பான். கொஞ்சம் அப்படியே பார்ப்பான், முன்னாடி யாராவது பேர் கொடுக்குறாங்களா, அப்பயும் லைன் போதான்னு தான் பார்ப்பான். முதல் ஆளாக நிற்கிற அந்த வேலையை அபூபக்கரும் உமர் தான் செய்வாங்களே தவிர, கடைசி ஆளாக நிற்கிற வேலையை தான் இவங்க செய்வாங்க. எல்லோரும் போயிட்டால் நம்மளும் செய்வோம். அது சொல்லுவாங்களே சில பேர், என்னங்க நீங்கள் என்னங்க பண்ண போகிறீங்கன்னு, பார்ப்போம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு. சேர்றா உன் முடிவு நீ சொல்லு அப்படின்னு சொல்ல மாட்டான். இருங்க அதுக்குள்ளே கேட்டால் இப்படி பார்க்கலாம், இத்தனை பேர் இருக்கீங்களே, நான் தான் முதல்ல சொல்லணுமா அப்படிமா. அவன் ஃபஸ்ட்டு அவன் எப்பயுமே வரவே மாட்டான். இப்படி ஒரு டீம் இருக்கும். இதில் இன்னொருத்தன் கடைசி குரூப்பு. இந்த குரூப்பு யாருன்னா, இஸ்லாத்தை சரின்னு நினச்சிக்கிச்சு, ஆனால் பழைய கொள்கையும் வச்சுருக்குது. எது என்ன தான் இருந்தாலும் நேற்று வரைக்கும் இந்த சிலைக்கு மரியாதை கொடுத்தோம், இப்போ திடீர்னு தூக்கி உடைக்க சொன்னால் எப்படி? சரி தொழுகை கூப்பிட்றாங்க, வா அல்லாஹ் தொழுகெல்லாம் போகலாம். புரியுதா? என்னப்பா இது கையில் கயிறு,
இது கயிறு நேற்று வரைக்கும் இந்த கயிறு வந்து காலில் எவனாவது உழைச்சிட்டானா என்ன பண்ணுவான், கால் படக்கூடாது கை படக்கூடாதும்பான். இந்த பக்கம் அந்த படம் இருக்கும், அந்த படத்துக்கு டெய்லியும் பூ போட்டிருப்பான், பத்தி காமிச்சிருப்பான். இப்போ அந்த படம் வந்து இஸ்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. இஸ்லாத்தின்படி இஸ்லாமிய சட்டங்களின்படி இந்த படத்தை வந்து நீ தூக்கி போடணுன்னா அவன்தான் போய் காசு போட்டு வாங்கிட்டு வந்து ஃப்ரேம் போட்டு, அந்த ஃப்ரேமுக்கு 1008 டைரக்ஷன்லாம் சொல்லியிருப்பான். நல்ல ஃப்ரேமாக போடு, அதை போடும்பான். எவனோ ஒருத்தன் அந்த பக்கம் கால் வச்சு படுத்துட்டு இருந்தால் கூட என்ன செருப்பு காலோட அந்த பக்கம் இருக்கிறம்மா. அப்புறம் அந்த ரூம் ஒன்று வச்சுருப்பான். இப்போ செருப்பு காலோட யாராவது வந்தால் அவனுக்கு மனசில் அப்படி அது குதிச்ச மாதிரி இருக்கும். என்ன சாணி அழுப்பி வச்சுருக்கேன், செருப்பில் வந்துட்டீங்க அப்படிம்பா. அப்போ இனிமேல் சாணியாக பார்க்கணும் அவனுக்கு அது முடிய மாட்டேங்குது. புரியுதா? அது வந்து அவனை விட்டுட்டு வர முடியல. அதே இப்படி இருக்கிற ஆள் அதே மாதிரி இவனும் அதே கேட்டகரி தான். என்ன பணம் கேட்டால் தரமாட்டான். வாங்க போகலாம் மக்கா வரைக்கும், அபு சுஃபியானோட வியாபார கூட்டம் போகுது, அதை வேவு பார்க்க வரலாம் அப்படின்னா, ஸோ வயிறு சரியில்லை, ஒரு 5 பேர் போனால் போதும் இல்லையா, அதான் நீங்கள் 5 பேர் இருக்கிறீங்களே நம்ம ஏன் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருப்பான். இங்கேயும் ஓபி டிக்கெட் இருக்கும்ல, நம்ம வேலை கஷ்டமான வேலை வரும்போது செய்யுங்களேன், அதுக்கு 2 பேர் ஆச்சு வாங்கல, அந்த ஒரு அண்டா ஒரு கை பிடிங்கன்னு என்னம்மா, 2 பேர் தூக்குனா அழகாக போயிடலாம் ஜி அப்படிம்மா. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனை விட்டுட்டு நீங்கள் 2 பேரை தூக்குங்கன்னு அர்த்தம். அந்த 2 பேரில் ஒருத்தனா இவன் இருக்க போகிறான்னு அர்த்தம். இதுக்கு எதுக்குங்க 2 பேர், இதுக்கு எதுக்குங்க 4 பேரும்மா. இப்போ என்னடா கணக்குன்னு பார்த்தா அவனை கழிச்சு விட்டுணுமா, கழிச்சு விட்டுட்டு அந்த வேலையை செஞ்சிடணுமா. செஞ்சதுக்கப்புறம் வந்து உக்காந்துக்குவான், இது நம்ம ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டுவான். அப்போது இது மாதிரி ஒரு கும்பல் இப்போ இந்த கேட்டகிரியில் இப்போ முஸ்லீம்னு உக்காந்துட்டு இருக்கிறான். யார் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான்? அபூபக்கர் பக்கத்தில் இவனும் உக்காந்துட்டு இருக்கிறான். இப்போது ரசூலுல்லாவுடைய வேலை எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்கலாம். இப்போ இவங்களை வச்சு ஒரு வேலைக்கு அனுப்புனாலும் பிரச்சனை, அனுப்புனாலும் பிரச்சனை. அனுப்பலைன்னா என்ன பண்ணும்? அனுப்பலைன்னா என்ன டாவப்படுவோம் தெரியுமா? என்னங்கச்சி நம்மளை விட்டுட்டிங்க பார்த்தீங்களா, இந்த போருக்கு ஒரு படம் 100 பேர் போச்சு, நம்மளையும் சேர்த்திருக்கலாம்ல அப்படிமா. நம்ம என்ன நினைப்போம், நம்ம இங்கேயே நாம் பார்த்துருப்போம் சில பேர் எப்படிமா, என்னங்கச்சி போன வாரம் பயான் வச்சிங்களாமே மாதம், ஆமாம் சொல்லியிருக்க மாட்டிங்களா தகவல், வரவே முடியாது போச்சு அப்படிமா. அப்படியா? அப்போ என்ன பண்ணுவோம், டே போன வாரம் ரொம்ப ஃபீல் பண்ணேன்டா, முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறா அப்படிமா. ஃபோன் பண்ணி சார் அட்டாடாரா மாமா பையனுக்கு கல்யாணம்ஞ்சி, போன வாரம் நீங்கள் போன தடவை கூப்பிட்ருந்தீங்கன்னா வந்திருப்பேன். இப்போ பார்த்து கரெக்டாக கல்யாணமும் வைக்க போய் நீங்களும் வயான் வச்சுருக்கீங்க பாருங்களா. சரி இன்ஷால்லா பண்ணுங்க ஜி, ஜசாக்கல்லா, நல்லா வந்து உங்களுக்கு பர்க்கத்து கொடுப்பான் அப்படின்வான். அப்படியே டாவ் போட்டுருவான். அப்புறம் பணம் ஏதாவது செலவு நடக்குதுன்னா என்னம்மா, என்ன இது எங்கே வாங்கியிருக்கீங்க, செலவு பண்ணிக்கிங்க, நம்மகிட்ட எதுவும் நம்மளும் கலந்துக்க வேண்டாமா அப்படிமா. சரி அடுத்த தடவை ஆள் அவனை கூப்பிட்டு செலவு கேட்டோம்னா, இப்போ தான் ஆஸ்பத்திரி செலவு, வீட்டில் ரொம்ப கஷ்டம், வாடகை கட்டினேன், மாத கடைசி, அது இதுமா. அப்போ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா வச்சாலும் பிரச்சனை, வைக்கலைனாலும் நமக்கு தெரியும். அதனால் அடுத்த தடவை நம்ம லிஸ்ட்டு போடும்போதே மூஞ்சி பார்த்தா நம்மளே படிக்க ஆரம்பிச்சிருவோம். இவன் முன்னாடி வந்து நிற்பான், இவன் பின்னாடி நிற்பான், இவன் நிற்க மாட்டான், இவன் தேறுவான் தேற மாட்டான்னு. ஆனால் நமக்கு கோபம் வரும். ஆனால் என்ன பிரச்சனைனா பொதுவாக தான் நடந்தாகணும், அவனை கழிக்கவும் முடியாது. பழைய ஆளும்மா. அப்போ ஆள் பிரிக்கிறியம்மா, இல்லைன்னு அவனை வெறியை துரத்தி விட்டின்னா ஊர் பூரா போய் நம்மளை கேவலப்படுத்துவான். யார் தெரியுமா, அவங்களுக்குள்ளேயே பிளான் பண்ணிக்குவாங்க, அவங்க முடிவு எடுத்துக்குவாங்கப்பா. அங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக கேட்டால் அல்லாம்பாங்க, ரசூலும்பாங்கப்பா, அதெல்லாம் கேமு. அவங்களுக்கு ஒன்றுனா வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு இல்லைன்னா கழிச்சு விட்ருவாங்க. அங்கெல்லாம் மரியாதை கிடையாதுப்பா, நமக்கு மரியாதை கிடையாதும்மா, நியாயம் கிடையாதும்மா. ரசூல்லா இப்போ இதெல்லாம் பார்த்தாங்க. ரசூல்லா பின்னாடி போரில் பங்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுக்கும்போது என்ன சௌரியத்துக்கு கொடுக்குறாரு. அவங்க ஊருக்காரன் வந்தால் ஒரு ரூல்ஸு, நம்ம ஊருக்காரன் வந்தால் ரூல்ஸு. என்ன தான் இருந்தாலும் மக்காவாசிகளுக்கு தூக்கி கொடுக்குறாரு பார்த்தியா. ரசூல்லா தூக்கி கொடுத்தாங்க முஹாஜிர்களுக்கு. ஏன்? அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றாங்க. இவங்க லோக்கலில் இருக்கிறாங்க, அவங்க வீடு வாசல் எவ்வளோ கோடீஸ்வரனாக இருப்பாங்க. காலித் பின் வலீதெல்லாம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருப்பார், மாளிகையில் வாழ்ந்துருப்பார். இங்கே வந்து அந்த கீத்து கோட்டையில் உட்காந்துட்டு இருப்பார். இந்த அப்போ பங்கு பிரிக்கும்போது எப்படி ரசூல்லா பிரிப்பாங்க, கொஞ்சம் கூடுதலாக தான் பிரிப்பாங்க முஹாஜிர்களுக்கு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இப்போ இதில் இந்த பக்ராவில்
ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அல்லாஹ் பார்த்தீங்கன்னா இந்த 4 கேட்டகரி முனாஃபிக்கை தான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம். இப்போ குர்ஆன் ஆரம்பிக்குது வழிகாட்டுறதுக்கு. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு 5-6 வசனம் ஒரு ஜென்ரல் அட்வைஸ் ஈமான்னா என்னன்னு நல்லா கற்றுக் கொடுத்துட்டு இந்த 4 குரூப்பை தான் ஃபஸ்ட்டு பாட்டாக பிரிப்பான். இது எதுக்கு அல்லாஹ் இப்படி நமக்கு பிரிக்கிறான் அப்படின்னா, இன்றைக்கி நமக்குள்ளே இப்படி தான் கூட்டம் இருக்குது. இன்றைக்கி முஸ்லீம்களில் அல்லாவை சின்சியராக நேசிக்கிற ஒரு குரூப் இருக்குது. அல்லாஹ் முஸ்லீமாக பிறந்து தொலைச்சிட்டோம், போய் தொலையுதுன்னு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு குரூப் இருக்குது. அல்லாஹ் சொல்கிற சில விஷயங்களை கட்டுப்படுவோம், சில விஷயங்கள் விடுறதுக்கு மனசு இல்லைங்கிற ஒரு குரூப்பும் இன்றைக்கி இருக்குது. இஸ்லாத்தில் இருந்தால் லாபம்னு நினச்சிட்ருக்கிற குரூப்பும் இன்றைக்கி இருக்குது. விட்டுட்டோம்னா ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பகைச்சிக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு கூட இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிற குரூப் எல்லாமே இருக்குது. இப்போ அதான் சொன்னல, இது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பழைய ஸ்டோரியை வரலாறு குர்ஆன் சொல்லுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதில் ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் ஏதோ ஒரு இடத்துல நாமளும் இருப்போம். ஒன்று நம்ம நல்லவங்க சைடில் இருப்போம், அல்லது ஒன்று அந்த 2 படையில் ஏதோ ஒரு படையில் நாமளும் இருப்போம். ரசூல்லா கூப்பிட்டு வந்த படையில் நாம் இருப்போம், அல்லது அபூஜஹில் கூட்டிகிட்டு வந்த படையில் நாம் இருப்போம், அல்லது முனாஃபிக் கூட்டிகிட்டு வந்த அந்த படையில், இந்த கூட்டிகிட்டு திரும்பி போனால அந்த கூட்டத்தில் நம்ம இருப்போம். அப்போ நம்ம மனசை நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷனோடு மெர்ஜ் பண்ணி பார்க்கணும். இது படிக்கும் போதே நமக்கு தோணும், நம்ம இதில் எந்த கூட்டத்தை விரும்புகிறோங்கிறது நம்ம மனசுக்கே தோணும். அதே மாதிரி நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் வரும். நான் சொன்னேன்ல, பழைய விஷயங்களை விட முடியாமல் சில குரூப் இருந்துச்சுன்னு, இன்றைக்கி நமக்கும் சில பழைய பழக்க வழக்கங்கள் இருக்கும், நம்முடைய கோபம் இருக்கும், விட மாட்டோம். அல்லாஹ் ஃபேமிலி பிரிச்சிட்டான். ஒரு முஸ்லீம் கூட இன்னொரு முஸ்லீமை 3 நாளைக்கு மேலே பேசக்கூடாதுன்ட்டான். ஆனால் நம்ம யார், பயங்கரமான ரோசக்காரன். இப்போ அதை விட முடியுமா? இப்போ விட முடியல அப்படின்னா நம்ம முஸ்லீம் இல்லைன்னா, நம்ம இந்த முனாஃபிக் கேட்டகரியில் இந்த 4ல் 1. இப்போ இந்த 4ல் என்ன கதி ஆகுங்கிறது தெரியாது. அதை தான் சொல்கிறேன்ல, நமக்கு முஸ்லீம்னா யார் தெரியுமா? அல்லாவுக்கும் பிடிச்சிருந்து நமக்கும் பிடிச்சிருந்து செய்கிறவன் பேர் முஸ்லீம் கிடையாது. நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, அல்லாவுக்கு மட்டும்தான் பிடிக்குங்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்யும்போது தான் நம்ம முஸ்லீம். நமக்கு தொழுகிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது, நமக்கு நல்லா தூங்கிறதுக்கு பிடிக்கும். ஆனால் அல்லாவுக்காக நான் தூக்கத்தை விட்டுட்டு தொழுகைக்கு போகிறேங்கிறவன் தான் முஸ்லீம். நமக்கு நல்லா பிடிக்கும் ஊர் சுற்றுறது, சினிமா பார்க்குறது, என்ன பாட்டு கேட்குறது, நமக்கு கெட்ட விஷயங்கள் ஃபோனில் தேவையில்லாத விதத்தில் செயல்படுறது, இது எல்லாமே நமக்கு பிடிக்கும். ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுங்கிற காரணத்தினால், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுங்கிறது எதெல்லாம் நம்ம விடுறோமோ நம்ம தான் முஸ்லீம். புரியுதா? இது மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பக்ராவுடைய அந்த பேக்ரவுண்ட் இது ஃபுல்லாக புரிஞ்சிருச்சுல. மதீனாவில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சூழல் இருந்துச்சு. 4 வகையான முனாஃபிக்குகள் இருக்காங்க, 2 முஸ்லீம் கூட்டம் இருக்குது, 3 யூதர்கள் இருக்கிறாங்க, வெளியே போட்டு தள்ளலான்னு மக்கா காஃபிர்கள் இருக்கிறாங்க. இப்போ ரசூல்லாவுடைய புது எக்ஸாமு ஸ்டார்ட். எவ்வளோ சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷனில் ரசூல்லாவுக்கு அல்லாஹ் வழி காமிச்சு அப்படியே கொண்டு வந்தான். இப்போ இந்த குர்ஆன் எப்படி படிப்படியாக அதெல்லாம் வருதுங்கிறது இன்ஷால்லாஹ் பார்ப்போம். அது மதீனா சம்மந்தப்பட்ட வசனங்கள்லாம் வரும். 100 வசனம் தாண்டினதுக்கப்புறம் தான் அல்லாஹ் கைட் பண்ண ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் பார்ப்போம் இன்ஷால்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.